அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய அப்டேட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக நான் பார்க்கறது இன்றைய நாள். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ரெக்கார்டிங் நான் இன்னைக்கு பண்ணுறேன், உடனே உங்களுக்கு வீடியோ கிடைச்சிடும் எதிர்பார்க்குறேன். ஒரு காலைல ஒரு 10 மணிக்கு இந்த ரெக்கார்டிங் பண்ணுறேன். சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்துடும். இருக்கிற ஃபுல் வீடியோவை நல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டென்ட்டை தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மருத்துவ மாணவர்களுக்குமே ரீச் ஆகணுன்ற விஷயத்த மறந்துடாதீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட்ன்றதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சேஞ்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம். எல்லாருமே என்னை போன்ற இருக்கிற அனைவருமே இந்த ஆல் இண்டியா கோட்டா சீட்டை எடுத்துக்கணும்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அதில் நிறைய மாற்றங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லி இருக்குது. பட் அந்த மாணவருக்கான ரெகக்னேஷன் கிடைக்கணும், விட்டு கொடுத்ததுக்கான எண்ணங்களை வெளியில் பிரதிபலிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறோம். அந்த நோக்கத்தில் இப்போ இருக்கிற யதார்த்தமான புரிதல் ஸ்டேட் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ எம்சிசியோடைய இனிமே கண்டிப்பாக தயவு செஞ்சு கண்டிப்பாக ஃபர்தராக டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப கிளியராக இருக்கிறோம். மேபி எக்ஸ்டெண்ட் மாட்டவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு எம்சிசியோட நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆல் இண்டியா கோட்டா அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங்கோட டேட்டு டெட்லைன் இல்லையா. ஸோ இதில் நான் டீம்டு யூனிவர்சிட்டி இதை பற்றி பெருசாக நான் டிஸ்கஸ் பண்ணிக்கல. அப்படி டீம்டு யூனிவர்சிட்டி அதை பற்றி கலந்துக்கணும் அப்படின்னா குறைவான மதிப்பெண் மாணவர்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணுவேன். சரிங்களா. நம்பர் 2, ஆல் இண்டியா கோட்டா அரசு மருத்துவக் கல்லூரியில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 37 கல்லூரிகளுக்குமே எல்லாருமே சாய்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. செல்ஃப் ஃபினான்சிங் இருக்கிற கோட்டாவுக்கு எல்லாரும் சாய்ஸ் ஃபில் பண்ணியாச்சு இல்லைங்களா. இப்போ இந்த எம்சிசியோட ஷெட்யூல் இருக்கு இல்லையா, இந்த எம்சிசியோட ஷெட்யூலும் தமிழ்நாட்டுடைய ஷெட்யூலும், எம்சிசியோட ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் ப்ராசஸிங் பண்ணிட்டு 6ஆம் தேதி காலைல ரிசல்ட் சொல்றதா ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. டிஎன் மெடிக்கலோடைய பிளான் என்ன இருக்குன்னா, ஆல்ரெடி ஓல்டு ஷெட்யூல் படி டைரக்டர் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் 4ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரை லாக் பண்ணி முடிச்சுட்டு 5ஆம் தேதி ப்ராசஸிங் பண்ணி முடிச்சுட்டு 6ஆம் தேதி ரிசல்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2 ரிசல்ட்டுமே ஒன்னா வர்றதுனால நமக்கு என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது, நமக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணுன்ற நோக்கத்தில் பார்க்குறேன். நம்பர் 1, ஒருவேளை எம்சிசியோட ரிசல்ட்டு 6ஆம் தேதி கொடுத்து அதே டேட்ல டிஎன் மெடிக்கலும் டேட் கொடுக்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒருவேளை தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிப்பாக அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கிறோம். ஏன் காரணம் அப்படின்னா 6ஆம் தேதி எம்சிசில காலையில ஒரு மாணவர் ஆல் இண்டியா கோட்டால ஒரு அரசு மருத்துவ கல்லூரியில ஒரு சீட்டை கண்ணில் பார்க்கிறார். அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான காலேஜில் நம்ம மாணவர் அவர் சீட்டை வாங்கிட்டார். சரிங்களா. அவர் என்ன பண்ணுவார், இமீடியட்டா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கவுன்சிலிங்ல அவருடைய பார்ட்டிசிபேஷன்ல இருந்து வெளியில வந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே இருக்கிற ஒரு மாணவர், ரைட், அதாவது அரசு மருத்துவ கல்லூரிக்காக காத்து கிடக்கிற ஒரு மாணவர், இல்ல செல்ஃப் ஃபினான்ஸ்லயாவது கிடைச்சிரும் அப்படின்னு காத்து கிடக்கிற ஒரு மாணவர், அது இல்லாம மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு சீட் வாங்கிடணும், இல்ல அட்லீஸ்ட் என்ஆர்ஐல வாங்க காத்திருக்காரு இல்லையா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சிம்பிள் லாஜிக் தான். 39,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்ற தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனை பார்க்கும்போது எல்லாரும் தெரிஞ்சிருச்சு 39,000 பேர் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பை எதிர்பார்க்கிறோம். அப்படி இருந்தாலும் மொத்தமாவே டீம்டு எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து பார்த்தாலே ஒரு 11,700 சீட் தான். அதுக்கப்புறம் சீட்டு இல்லை, 30,000 மாணவர்கள் சீட்டு கிடையாதுன்றது இங்க சிஸ்டம். அப்போ நீங்க வெளியில எங்கெல்லாம் சீட்டு வாங்கணுமோ அந்த வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்திக்கணும் தான் அட்வைஸ் பண்றேன். அப்போ ஆல் இண்டியா கோட்டால இருக்கிற சீட்டை ஒரு மாணவர் எடுக்கிற பட்சத்துல இங்க இருக்கிற ஒரு மாணவர் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா தமிழ்நாடு நிறைய கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர் 7.5% வர பட்சத்துல அவரை தங்குற இடம், படிப்புக்கான செலவு அனைத்துமே அரசு ஏற்றுக்கொள்ற மாதிரி இந்த ஆல் இண்டியா கோட்டால தமிழ்நாட்டு மாணவர் ஹையர் மார்க் இருந்து அவர் தமிழ்நாட்டோட சீட்டை விட்டு கொடுத்து ஆல் இண்டியா சீட்டை எடுத்தால் அந்த மாணவருக்கும் ஒரு வேலை டியூஷன் ஃபீஸ் இதெல்லாம் பேர் பண்ணால் இங்க இருக்கிற அரசு பள்ளி மாணவரோ இல்ல ஒரு மாணவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 868 சீடு தமிழ்நாட்டில் இருக்கிற 37 அரசு மருத்துவ கல்லூரியில இருக்கு. அந்த 868ல ஒரு 100 இடங்கள், ஒரு 200 இடங்கள் போனா கூட 200 மாணவர் புதுசாக பின்னாடி இருக்கிற மாணவர் முன்னாடி வருவார், அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோல இதுதான் மிக முக்கியமா நான் சொல்ல வரது. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ரீச் அவுட் ஆகணுன்றதையும் மறந்துடாதீங்க. முக்கியமா ஹையர் மார்க் இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே ஆல் இண்டியா கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பார்ட்டிசிபேட் பண்றது மட்டும் இல்லாம அந்த டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் கவர்மெண்டே இனிஷியேட் எடுக்கணும். எல்லாருமே முயற்சி பண்ணணும், எல்லாரும் ட்ரை பண்ணுவோம். இதை நாம ஸ்டார்ட் பண்ணாம யார் ஸ்டார்ட் பண்றது? நானே ஃபர்ஸ்டா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எங்கிட்ட வர ஆல் இண்டியா கோட்டால மருத்துவ இடம் வாங்குற மாணவர்கள், சரிங்களா, தமிழ்நாட்டில் முதல் முறையா இங்க தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜுக்கும் இடமிருந்து ஆல் இண்டியா கோட்டால ஒரு சீட்டை வாங்கிட்டு தமிழ்நாட்டில் இடத்த விட்டு கொடுக்குற ஒரு மாணவரை அங்கீகரித்து அவரை கௌரவப்படுத்தி முதல் வர ஒரு 10 மாணவருக்கு
நான் வந்து நம்ம டியூஷன் ஃபீஸ் வந்து என்னுடைய ஃபவுண்டேஷன் மூலியமாக கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். இப்போ நான் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய தன்னார்வர்கள் வந்து ஊக்கப்படுத்துவாங்க, மாணவர்களை அதிகப்படுத்துவாங்க. அதனால் இந்த 800 இடங்கள்ல ஒரு பாதி இடங்களாவது மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் இங்கே இடத்த எடுத்துக்கணும். நீங்க எடுக்கலாம், இன்னும் வேற மாநிலத்திலிருந்து ஒரு மாணவர் வருவார் இல்லையா? அது மாதிரி நான் முயற்சி பண்றோம். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனைக்கு தகுதியாக இருக்கிற மாணவர் ஆல் இண்டியா கோட்டால ஒரு இடத்தை தக்க வைக்கும் போது அந்த மாணவருடைய டியூஷன் ஃபீஸ் கிட்டத்தட்ட ஒரு 18,000 ரூபாய். அதில் ஒரு 10 மாணவர்களுக்கு என்னுடைய ஃபவுண்டேஷன் மூலயமா ஸ்பான்சர் பண்ணி அவங்கள படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதில் இருக்கிற மாணவர்கள் தொடர்ந்து அவங்களுடைய சீட்டை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற சீட்டையும் இதையும் கம்பேர் பண்ணி எனக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்துட்டு அந்த டியூஷன் ஃபீஸ் என் கையிலேருந்தே வாங்கி அவங்க படிக்க வைங்க. ஸோ ஃபினான்ஷியலாக சேலஞ்ச் இருக்கவங்களும் ரொம்ப பயனுள்ளதாக நினைக்கிறேன். நானே நினைக்கும் போது நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட் பேரண்டாக இருக்கிறவங்க நீங்களும் உங்களுடைய மொபைலில் ஸ்டேட்டஸில் மெயின்டைன் பண்ணுங்க. ப்ளீஸ் பிக் த ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அப்படின்னே நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க. ஒரு பெரிய அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க. வேற மாநிலத்து மாணவர்கள் ஆல் இண்டியா சீட்டை எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாமல் முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு சீட்ஸ் அவைலபிலிட்டி கிட்டத்தட்ட ஓப்பன்லேயே 335 சீட்டு தமிழ்நாட்டில் இருக்கு. ஓபிசியில் ஒரு 223 சீட் இருக்கு, இடபிள்யூஎஸ்ல ஒரு 81 சீட் இருக்கு, எஸ்சி கேட்டகரியில் ஒரு 123 சீட் இருக்கு, எஸ்டியில் 62 ஸ்டூடெண்ட் வந்து சீட் இருக்கு. பிடபிள்யூடி கேட்டகரியில் எல்லாத்துலையும் கலந்து ஒரு 44 சீட், 868 சீட் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்க இடங்களை நம்ம தமிழக மாணவர்களே ஃபில் பண்ணிடணும். மற்ற மாநில மாணவர்கள் வரக்கூடாதுன்றது இல்லை. பட் நம்ம மாணவர்களுக்கு இடம் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் கீழே இருக்கிற நம்ம மாணவர் அரசு இங்கே தமிழ்நாட்டிலே படிச்சு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்காதுன்னு ஏங்குற மாணவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஹையஸ்ட் மாணவர்கள் எடுக்கணும். ஒன்று தான், எங்கிட்டே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறார், என்னோட மாணவரே இருக்கிறார், அவருக்கு நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுமோ. அவர் எக்ஸ்பெக்ட் ஹை மார்க்கு, சரிங்களா? ஹை மார்க்கு அந்த மாணவருக்கு வந்து எம்எம்சி, ஸ்டான்லி, ஈவன் ஓமாந்துரா, செங்கல்பட்டு இதுதான் எக்ஸ்பெக்டட். ஒருவேளை இந்த மார்க்குக்கு எனக்கு பொருத்தம் இல்லைன்னா நீங்க ஆல் இண்டியா கோட்டால கவர்மெண்ட் வெள்ளூர் காலேஜ் வாங்கி கொடுங்க சார், எனக்கு வீட்டுக்கு ரொம்ப பக்கம், நான் வந்து ஆல் இண்டியா கோட்டா சீட்டை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் கொடுக்குற சீட்டை நான் விட்டு கொடுத்து போறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணதும் அவருடைய எண்ணங்கள் பாருங்களேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? நான் ஒரு சீட்டை விட்டு கொடுக்குறேங்க சார், தமிழ்நாட்டு மாநில யாராவது வந்து படிக்கட்டும் சார், அவரை நான் ஆனர் பண்ணணும்ல, அவளை ரெகக்னைஸ் பண்ணணும் இல்லையா? அவர் மிகப்பெரிய ஒரு இடத்த நல்ல விஷயத்த பண்ணியிருக்கிறார். அந்த மாதிரி எல்லா மாணவர்களுமே பண்ண ஆரம்பிக்கணும். அரசு மருத்துவக் கல்லூரியில் யாரும் படிக்கக்கூடாது என்கரேஜ் பண்ண போறதில்ல. இங்கேயும் பாருங்க, அங்கேயும் பாருங்க. ஒருவேளை நீங்க வந்து கள்ளக்குறிச்சியில இருப்பீங்க, கள்ளக்குறிச்சி பக்கத்துலேயே தான், காலேஜ் பக்கத்துல தான் வீடே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஆல் இண்டியாவில் அந்த சீட்டை எடுத்துக்கலாம், சரிங்களா? டிஎன் மெடிக்கல்ல அந்த சீட்டை விட்டு கொடுக்குற பட்சத்தில் ஒரு மாணவர் எடுத்துப்பார். அந்த ஒரு நோக்கம் தான். இதுக்கு ஏதோ ஒரு கிவன், அதான் நம்ம கொடுத்தாதான் அவனுக்கு கிடைக்கும். ஸோ கிவர்ஸ் கெயின் மாதிரி நான் ஒன்று கொடுக்கணும். அதனால ஒரு 10 மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஆல் இண்டியா கோட்டால எடுக்கிற மாணவருக்கு நான் டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்னோட ஃபவுண்டேஷன் ரெடியா இருக்கு. மாணவர்கள் தாராளமா வந்து பார்க்கலாம், இல்லை உங்களுடைய வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஸோ இது நான் ஸ்டார்ட் பண்றேன். என்னை போன்ற தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய தன்னார்வலர்கள் உருவாகணும். யூடியூபர்ஸ் எல்லாருமே அதை பத்தி சொல்லணும். ஒவ்வொருத்தரும் 10 மாணவர்கள் எடுத்துக்கிட்டாலே 500 மாணவர்களுக்கு சப்ளை பண்ணலாம். 500 மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டா சீட்டு ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஒரு முக்கியமான வீடியோவா இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ரீச் பண்ணுங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? ஸோ அதே போல சில மாணவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்க நேற்று ஆரம்பிச்ச காலேஜ் கூட 27 லட்சம் கட்டி படிக்க வைக்கிறது ரெடியா இருக்கிற பேரண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, சரிங்களா? அவங்களும் சில மாணவர்கள், சார் நான் கிட்டத்தட்ட 27 லட்சம் கட்டி ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில படிக்கிறேன், ஒரு அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள், ஒரு அரசு கல்லூரியில் படிக்கிற மாணவரை நான் ஸ்பான்சர் பண்ணது ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு எவ்வளோ மாணவர்கள், எவ்வளோ ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் ரெடியா இருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க நிறைய பேர் மாணவர்கள் வந்து ஆல் இண்டியா சீட்டை எடுக்கணும். அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான். தமிழ்நாட்டுடைய ஷெடியூல் கண்டிப்பாக தள்ளி போகணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிறேன். ஒரு எம்சிசியோட ரிசல்ட் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுடைய சாய்ஸ் லாக்கிங் கொடுத்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ அதனால பி பிளான், தயவு செஞ்சு அந்த சீட்டை எடுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் கொடுத்துட்டு போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாருமே ஸ்டேட்டஸ்ல மெயின்டைன் பண்ணுங்க. ப்ளீஸ் பிக் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக நம்மளோட கூட்டு முயற்சி மட்டும்தான் இது சாத்தியம். மறந்துடாதீங்க, நம்மளோட கூட்டு முயற்சி மட்டும்தான். என்னாலே ஒரு முயற்சி பண்ணும்போது உங்களாலையும் முடியும். ட்ரை பண்ணுங்க. தெரிந்த மாணவர்கள் எடுத்து சொல்லுங்க. அடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.